Hey, what's up guys, welcome back to my channel SKTT Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க போட்டோ எடிட் தான் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல்ல எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்கன்னா நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் உங்களோட இமேஜை Picsartல ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ உங்களோட இமேஜ் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் உங்களுக்கு ஏரோ மார்க் இருக்கும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இமேஜ் வந்து செலக்ட் ஆகிடும். தென் சில இடத்துலலாம் உங்களோட இமேஜ் வந்து கவராக இருக்காது, ஸோ அந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து க்ராப் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பிக்சல்ஸ்லாம் இருக்கும், சில இடத்துலலாம் மிஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் எப்படி ப்ராப்பராக கட் பண்ணோன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜ் மட்டும் கரெக்டாக விசிபிளாக இருக்கும். தென் எரேசர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதோட ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸை கம்மி பண்ணிட்டு தென் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கரெக்டாக உங்களோட இமேஜ் மட்டும் க்ராப் அவுட் ஆகிடும். அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணல தெரினா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 5 டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் கரெக்டாக க்ராப் அவுட் பண்ணதுக்கப்புறமா சேவ் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் செகண்டாக உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஐகான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களோட இமேஜ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆகிடும். தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஃபில்டர் ஆட் பண்ணிக்கலாம், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே ஆர்டிஸ்டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸோ அதோட அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸோ எரேசர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிட்டு உங்களோட ஃபேஸை மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கார்ட்டூன் எஃபெக்ட்டும் இருக்கும், அட் சேம் டைம் நம்மளோட ஃபேஸும் வந்து கிளியராக இருக்கும், ஸோ அதுக்காக எரேஸ் பண்ணிடுறோம். அண்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி எடிட் செய்யணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தென் ரைட் சைடில் உங்களுக்கு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் அந்த ஆயில் எஃபெக்ட் வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் பார்க்க இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் இந்த அமௌண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பார்க்க நல்லா இருக்காது, ஸோ உங்களுக்கு வந்து மீடியமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கரெக்டாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் உங்களுக்கு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எடிட் பண்ண இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் Picsart அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரா டூலில் போய்ட்டு நீங்கள் ஸ்கொயர் ஷேப் ரேஷியோ எடுத்து நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ட்ரா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைட் ஆஃப் கார்னரில் லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பெயிண்ட் பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கலர் ஆப்ஷனை 185க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் தேர்டாக பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்கும், அது 66க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மர்ஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எம்டி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லேயர் ஆப்ஷன் கீழே உங்களுக்கு ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் பிஎன்ஜி ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் பண்ண பிஎன்ஜி கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா நார்மல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு XORனு ஒரு பிளெண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட பேக்ரவுண்ட் பிஎன்ஜி சேஞ்ச் ஆகிடும். தென் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மர்ஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எம்டி லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் லேயர் ஆப்ஷன் கீழே ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ப்ரீவியஸாக எடிட் பண்ண இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எடிட் பண்ணும்போது உங்களோட இமேஜ் ஸ்டாண்டிங்கில் இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க, அது மாதிரி இமேஜை எடுத்துக்கோங்க. தென் ஆட் பண்ண இமேஜை சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஃபஸ்ட் லேயரில் சேவ் ஆகிடும். தென் ஃபஸ்ட் லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டவுன்வர்ட்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் மேலே 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜ் காப்பி ஆகிடும். தென் எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட சைஸ் அண்ட் ஒப்பாசிட்டியை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட பாட்டம் மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த ஷேப் வந்து க்ரியேட் ஆகிடும். தென் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் எம்டி லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பெயிண்ட் பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ஒரு 35 to 40க்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க.
தென் ஃபஸ்ட்டில் இருக்க லேயரை 4th லேயருக்கு டவுன்வர்ட்ஸாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் 4th லேயர் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்களோட பிஎன்ஜிலாம் போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் 4th லேயரில் வந்து உங்களை ட்ராக் பண்ண சொன்னேன். அண்ட் பர்ஃபெக்டாக நம்ம ஒரு ஃபோட்டோ இது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், ரொம்ப ட்ரெண்டியான எடிட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.